அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச சங்கீதம் 93, திருப்பாடல் 93. இதுல நாம கடைசி பகுதிகள்ல பார்க்கிறோம், ஆண்டவரது இல்லம் அது அழகுபடுத்தப்படுவது தூய்மையினால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஆங்கிலத்துல சொல்லிப்பாங்க, cleanliness is next to godliness. நம்ம தூய்மையாக இருப்பது என்பது கடவுளுக்கு அடுத்த பட்சமான நிலையாகும். இன்னைக்கு சங்கீத ஆசிரியர் இதைத்தான் சொல்றான். அதாவது கடவுள் எப்பொழுதும் தூயகத்தில் தூய்மையில் வாழுகிறவர் அப்படின்னு சொல்லி, கடவுளுக்கு பிடிச்ச காரியம் தூய்மையாக இருப்பது. பாருங்க, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு ஆண்டவர் வாழுகிற இல்லம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகவே ஆண்டவர் வாழக்கூடிய இந்த இல்லத்தை எப்பொழுதும் நாம தூய்மையால் மறைத்து வைத்திருக்கணும் இல்லையா. நம்ம உடம்ப நாம கேர் பண்ணிக்கணும். நம்ம உடம்புல நாம எந்த அளவுக்கு கேர் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரது இல்லத்தை நாம கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகும். அதுக்காக எல்லா வேலையிலும் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு தெரியணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பேசிக்காக நாம ஒரு நாளைக்கு 2 வேளை அல்லது 3 வேளை உடம்பு சுத்தமாக குளிச்சு அதை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த அழகு இருக்கு இல்லையா, இந்த அழகு வெளித்தோற்றமான அழகு மாத்திரம் இல்லை, ஆரோக்கியம் கூட ஒரு அழகானதுதான். ஆகவே நாம் இந்த உடம்புக்கு எவ்வளவு கேர் கொடுக்கிறோமோ அவ்வளவு நாம் ஆண்டவரது இல்லத்தை சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்கிறோம். அப்படி தூய்மையாக நாம் வச்சிருக்கிறப்போ ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய உடல்ல அவர் வாழ்வதற்கு பிரியப்படுவார். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா உடம்ப நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு, உடம்ப அழகாக வச்சுக்கிட்டு நாம மனசால தப்பு பண்ணா ஆண்டவர் அதை ஏத்துப்பாரா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல் ஆண்டவர் வாழுகிற இல்லம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆன்மா இருக்கு இல்லையா, இந்த ஆன்மாவை நாம ஏன் டேபர்னாக்கிள் அப்படின்னு சொல்லி கருதிக்க கூடாது. டேபர்னாக்கிள் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வாழக்கூடிய நற்கருணை பேழை அப்படின்னு சொல்லி ஏன் கருதிக்க கூடாது? ஏன்னா அந்த நற்கருணை பேழைக்குள்ளதான் ஆண்டவர் போய் குடியிருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் குடியிருக்க பிரியப்படுகிறார். அவர் திருவெளிப்பாட்டு புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறார், நான் உன்னுடைய வாயில் கதவண்டி நிற்கிறேன், தட்டிக்கிட்டே நிற்கிறேன், தர உள்ள வந்து நான் கூட ஹாப்பியா சாப்பிட்டுக்கணும். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஹாப்பியா உன் கூட இருந்துக்கணும். ஆகவே ஆண்டவர் சந்தோஷத்தின் அடிப்படையான உள்ளம் இருக்கு இல்லையா, அந்த உள்ளம் என்கின்ற பேழைக்குள்ளாக, நற்கருணை பேழை என்று கூட அதை நாம வச்சுப்போமே, அதற்குள்ள வாழும்படியாக ஆசைப்படுகிறார். ஆண்டவர் வந்து உள்ள இருந்து வாழுகின்ற இடம் அசுத்தமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? ஆகவே உள்ளம் கூட சுத்தமாக இருக்கணும். இந்த உள்ளத்துல நாம கரைபடிந்தவர்களாக இருந்தால் ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லிக்கிறோம்? ஆண்டவரே, நீங்க வர்றது என்னமோ எங்களுக்கு விருப்பம் தான், வாஸ்தவம் தான், ஆனா எங்க உள்ளம் இன்னும் சுத்தமாக தயார் இல்லை, நீங்க விருப்பம்னா வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவதற்கு சமமாகும். ஆகவே நாம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு வேளையில உள்ளத்தால நமக்கு தெரியுது நாம அசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எப்பொழுதும் பிரியப்படுவது, அழகாக இருப்பது தன்னுடைய இல்லம், அப்படி என்று ஆண்டவர் பிரியப்படுவது தூய்மையை அல்லவா? அந்த தூய்மையை நாம உடலுக்கு மாத்திரம் இல்லை, உள்ளத்துக்கும் கொடுத்துப்போம். எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது? நாம செய்த தப்புக்களை நினைச்சு நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்வது. இந்த நாட்கள்ல பாவ சங்கீதனம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்பதான் நாம இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சு ஆலயங்களுக்கு, திருப்பலிக்கு போக ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா? உங்க மனசுல நீங்க உண்மையாகவே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி கருதுவீர்களாக இருந்தால் குருக்களிடம் போங்க, உங்களது பாவங்களை அறிக்கை செய்யுங்க, உங்களது உள்ளம் என்கின்ற பேழையை சுத்தப்படுத்திக்கோங்க. ஆண்டவர் வந்து தங்குவார், வாழ்வார். அப்படி வாழுகின்ற வேளையில நீங்க நினைத்த காரியங்களை அவர் நினையாத அளப்பாசிராக உங்கள் வாழ்க்கை மீது ஒளிய, வாழ்வில் மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக தொற்றுவீர்கள். ஆமென்.